கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறைவார்த்தையானது பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்களும் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு மாதிரியை அன்பினால் காண்பித்தார் என்று பார்க்கிறோம். நாம் அவருடைய அடிசுவடுகளை பின்தொடரும்படியாக நமக்கு மாதிரியை முன்வைத்திருக்கிறார். சில மாதிரியை நாம் எழுத்தின்படியே பின்பற்றுகிறோம், சில மாதிரிகள் ஆவிக்குரிய அர்த்தங்களின்படி பின்பற்றுகிறோம். அவருடைய தாழ்மை, கீழ்ப்படிதல், அன்பு, தெய்வீக சுபாவங்களில் எழுத்தின்படி நாம் காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை மாதிரியின்படி பின்பற்றுகிறோம். அவை ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தம் உண்டு. தேவ ஜனங்களே, சிலுவையில் அறையப்படுகிறோம். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தார். ஆனால் எழுத்தின்படி அவருடைய ஸ்தானத்தில் நாம் சிலுவையில் அறையப்பட முடியாது. ஆனால் ஆவிக்கேற்றபடி நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னார். தேவ ஜனங்களே, ஒருவன் கிறிஸ்துக்குள் வரும்போது அவன் புதிய சிருஷ்டியாய் மாறப்பட வேண்டும் என்றால் பழையவைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய பாவங்கள், எரிச்சல்கள், துன்மார்க்க ஜீவியங்கள் எல்லாமே முற்றிலுமாக செயலற்று போக வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நிச்சயமாகவே இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் மரித்தார். கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்றுகிற நாம் நிச்சயமாகவே மரிக்க வேண்டும். அதற்காக தெரியுங்களா? நம்முடைய பாவத்திற்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய பாரம்பரியங்களுக்காக, அப்படியா உலக வழிபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் மரிக்க வேண்டுவது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு விதை முளைத்து எழ வேண்டும் என்றால் அந்த விதை முதலாவது மரிக்க வேண்டும். அதில் உள்ள பழைய ஓடுகள் வெளியே வந்து புதிய ஜீவன் எழும்புகிறது. கோதுமை மணி செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவ ஜனங்களே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்றென்றுக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டிய வஸ்திரமாகும். வஸ்திரங்களை காத்து கொள்ள வேண்டியது திரும்ப திரும்ப நமக்கு ஆலோசனையாக கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர வளர ஒவ்வொரு விதமான வஸ்திரங்களையும் கர்த்தர் நமக்கு தரித்து கொண்டே வருகிறாராம். நம் நீதியினுடைய தரிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சேரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் அப்படியா துதியின் உடையையும் கொடுக்க முடியாது அவர் விரும்புகிறார். தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமயத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படியே நிறுத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோமப்பா, இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மரிக்க கர்த்தாவே, நீதிக்குள்ளே நாங்கள் உயிர்த்தெழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.